இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவுக்காக ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும். இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இது ஆண்டவருடைய கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனாலே பெரிய ஊழியம் செய்வதை போல எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே போய் காணிக்கை பைய வைத்து காணிக்கை எடுத்து விட்டாலே பெரிய ஊழியம் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே போய் முன்னாலே நின்று வேத பாடம் வாசித்து விட்டால் பெரிய ஊழியம் செய்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே போய் காணிக்கை கொடுத்து விட்டால் ஊழியம் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனைக்கு போய் ஆலயத்திலே ஒரு விளக்கு வாங்கி போட்டு விட்டால் ஊழியம் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த மெய்யான தெய்வத்தை தெரியாதபடிக்கு பாவத்திலும் சாபத்திலும் குடியிலும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் லட்சக்கணக்காக இருக்கிறது. இந்த இயேசுவை நீ வாய் திறந்து யாருக்காவது சொன்னது உண்டா? இந்த இயேசுவை நீ அறிவித்தது உண்டா? இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தினது உண்டா? ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையோடுமை கண்டுகொள்ளல் ஆகுமோ என்று பாடுகிறோமே, அதனுடைய அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு மரணம் சந்திக்குமானால் அந்த இயேசுவை உன்னால் மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியுமா? ஆண்டவர் கேட்பார், எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக கொண்டு வந்தாய்? ஆத்தும ஆதாயத்திற்காக என்ன செலவு பண்ணினாய்? உன் பெருமைக்காக நீ செலவு பண்ணினாய், உன் பெயர் புகழுக்காக நீ செலவு பண்ணினாய், ஆத்துமாக்களுக்காக என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்பார்.